இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், ட்ரம்ப் மற்ற அமெரிக்க அதிபர் போல இல்லை. பிஃபோர் ஐ ஆஸ் டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன், நீங்கள் ஒரு படி மேலே போய் இதுக்கு விளக்கம் கேட்கலாம் திரு ஹிதாயத்துல்லா. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்க மிரட்டினாங்களா, அவங்க உருட்டலுக்கு பணிஞ்சீங்களா அப்படின்னு கேட்பதெல்லாம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கிற மாதிரி இல்லையா? நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் தொடர்ந்து இந்த அரசுடைய அந்த தாக்குதலை ஆதரித்து வந்தது. அதில் எந்த எதிர்ப்பும் நாங்கள் செய்யலை. எங்களை பொறுத்தவரை இந்த தாக்குதல் இன்னும் தொடர்ந்து இருக்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவர்கள் சொன்னார்களெல்லாம் ஒரு வார்த்தை, ஒரே நாளிலே பாகிஸ்தான் தகர்ந்தது வீழ்ந்தது சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாகிஸ்தானை அடுத்த 2 நாள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நினைத்திருந்தால் அடித்து முடித்திருக்க முடியும். அல்லது 2-3 நாட்களுக்கு பிறகு இந்த சண்டை நிறுத்தத்தை நிறுத்தியிருந்தால் எதிர்காலத்திலே அந்த தீவிரவாதிகள் தங்கி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எடுத்திருக்க முடியும். அதாவது இங்கே ஊடகங்களும் மற்றவர்களும் சொன்னபடி பார்க்கும்போது நாம் பாகிஸ்தானை வீழ்த்தி விட்டோம் ஒரு நாளிலே நம்ம சொன்னோம் இல்லையா? அது உண்மையாக இருக்குமே. ஆனால் என்ன நடந்திருக்கும் சொன்னா, அடுத்த 2 நாள்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து பிடிப்பது மிக எளிது பண்ணியிருக்கலாம். மிக எளிது என்றால் எவ்வளவோ போர்களை, நியர் கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கிறீங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ஒருங்கிணைக்க? காங்கிரஸ் எடுத்த முயற்சிகளை இப்ப பிரச்சனை, புல்வாமா தாக்குதல் நடந்து 41 வீரர்கள் ஒட்டுமொத்தமாக தாக்கப்பட்ட அந்த அநியாயம் நிகழ்ந்த போதே இது செஞ்சிருக்கணும் நான் சொல்றேன். அப்படி ஒரு காரணம் அதுக்கு முன்பு வரல. இந்த காரணம் இப்ப அற்புதமான ஒரு காரணம் நான் சொல்றேன். அந்த நேரத்தில் செஞ்சிருக்க வேண்டியது அன்னைக்கும் நாம் தவறினோம். இன்றைக்கு அதே மாதிரி அப்பாவி பொதுமக்களை, சுற்றாவினரை இந்த அளவுக்கு ஊருக்குள்ள புகுந்து தாக்கி இருக்கும் பொழுது, தாக்கியது யார்? அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் வந்த தீவிரவாதிகள் தான் நம்ம சொல்றோம். 9 நிலைகளில் 8 நிலைகளை நாங்கள் அங்கே தான் தாக்கணும்னு நம்ம சொல்றோம். ஏன் ஒரு 2 நாள் 3 நாள்? அது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் நாங்கள் முடிப்போம் என்ற ஒரு சூழலை இந்த அரசு செய்யவில்லை என்பது ஒரு வருத்தம் இருக்கிறது. இந்த அரசுடைய நடவடிக்கை, அன்று துல்லிய தாக்குதல் எப்படி நடந்துச்சு? ஓரிரு நாட்கள் நடந்துச்சு. 2 வாரம் நம்ம டைம் எடுத்து செய்யும் போது மக்கள் என்ன நினைச்சாங்க? அதற்கு தயாராக இந்த அரசு ஒரு பிரமாதமான ஒரு காரியத்தை செய்யும் என்று மக்கள் நினைத்தார்கள். இப்ப மக்கள் எண்ணம் என்னாச்சு? அது நின்று போனது. அதுக்கு யாரோ ஒருத்தர் நோபல் பரிசு வாங்குற ஒரு ஆசை இல்லை. இப்ப மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலை வைத்துக் கொண்டு நோபல் பரிசு வாங்குவதற்கு ஒருவர் அடிக்கடி முயற்சி செய்கிறார் என்றால், அந்த முயற்சி செய்யக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதியை தடுத்திருக்க வேண்டாமா நம்முடைய அரசு? அதைத்தான் நான் என்ன சொல்றேன், பிரதமர் மோடி அவர்கள் எப்படி சவுதியிலிருந்து வந்த உடனே நேரடியாக 2 கூட்டம் நடந்திருக்கு எதிர்கட்சி, அதாவது சர்வகட்சி கூட்டம். 2லையுமே அவர் கலந்து கொள்ளல. பீகார் தேர்தல் களத்தில் நிற்கிறாரு. அப்ப வந்த மறுநாள் அந்த என்ன செஞ்சிருக்கணும்? இங்க போய் எங்க வந்திருக்கணும்? சர்வகட்சி கூட்டத்துக்கு வந்து இருக்கணும். ஆக இன்றைக்கு எங்க காங்கிரஸ் கட்சி மீண்டும் கேட்குது, அதாவது ஒன்னு நாடாளுமன்றத்தை கூட்டுங்க அல்லது எதிர்கட்சியோட பேசுங்க. நீங்க ஒரு ஆள் முடிவு எடுக்கிறீங்க சொன்னா, அப்ப எடுக்கிற முடிவெல்லாம் நீங்க சொன்னா திரு செல்லூர் ராஜு பேசுற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? ராணுவத்தை கொச்சைப்படுத்துறாரு, இந்த பிரதமர் தான் செஞ்சாருங்கிறாரு. அப்படிப்பட்ட இதை எடுத்துக்கிட்டோம். நான் பிரதமரை மதிக்கிறேன். பிரதமர் வந்து முழு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம், அவர் தான் வெற்றி பெற்றார் இருக்கட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏன் நடக்கவில்லை என்றுதான் மக்கள் கேட்க. நீங்க அழுத்தத்துக்கு பணிஞ்சிட்டீங்களோ, அவங்க மிரட்டி பணிஞ்சிட்டீங்களோ அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய கேள்வி. ஹரி, இன்றைய ஒரு நிமிஷம் காங்கிரஸ் சொல்லல, ஒரு நிமிஷம் காங்கிரஸ் சொல்ல. உங்க ஜெயராம் ரமேஷ் சொல்லிருக்கார் சார், merely quoting. அவர் சொல்லிருக்கார் நான் மிரட்டினேன்னு. ட்ரம்பும் சொல்லிருக்கார். ட்ரம்ப் மிரட்டி என்ன சொன்னாரு? வர்த்தகத்தை சொல்லி நான் இதை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்குமான போரை நிறுத்தினார். ஒத்துக்கிறீங்களா சுமந்த்? நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? இல்ல ஒத்துக்கிறீங்களா நீங்க சார்? என்னன்னு புரியாத பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சீஸ்ஃபயர் தான் சொல்றேன். அதே சீஸ்ஃபயர் தான் உக்ரைன் அண்ட் ரஷ்யாவுடைய சீஸ்ஃபயர் பத்தி தான் நான் பேசுறேன்.
இப்போ இதே சீஸ்ஃபயர் தான் இந்தியா பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்குது. தெளிவா பிரதமரும் சொல்லியிருக்காரு. நீங்க அது கேட்கலையான்னு எனக்கு தெரியல. பிரதமர் அவ்வளவு நேரம் பேசினாரு. தயவு செஞ்சு பாருங்க, இங்கிலீஷ்ல, தமிழ்ல, ஹிந்தில எல்லாத்துக்கும் பாருங்க. தெளிவா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல சார், எல்லாரும் பேசுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அதே சொல்ல சார், கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா. நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் என்ன சொல்லி இருக்கிறார்? இனி தாக்குதல் நடந்தால் ஹரி தெளிவா சொன்னார். நம்முடைய இலக்கு என்ன? இந்தியா முதல்ல இருந்து சொல்லுது. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுச்சு? போர் வேண்டாம். காங்கிரஸ்ல நானும் ஒரு நிமிஷம் சார், அவசரப்படாதீங்க. கேரளா காங்கிரஸ்ல இருந்து, மகாராஷ்டிரா காங்கிரஸ்ல இருந்து நான் காண்பிக்கிறேன் சார். சார் நீங்க தொடர்ந்து நீங்க போய் பரப்பிட்டு இருக்காதீங்க சார். உண்மையை சொல்லுங்க சார். நீங்க எல்லாமே மோடி மோடி செல்லூர் ராஜ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்துவது. நான் தொடர்ந்து சொல்றேன், எல்லாமே அவர் தான் செஞ்சாருங்க. ஒரு விக்ரம் மிஸ்ரி அசிங்கப்படுத்துறது போதாதா? அவர் மகளை அசிங்கப்படுத்தினது போதாதா? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவவர்கள் நீங்க பாதி சொன்னீங்க, மீதியை நான் சொல்றேன் சார். இதே பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. இல்ல சார், எப்படி இந்த நாடு ஒரு போரை நோக்கி சென்ற பொழுது ஒரு மிக கடுமையான ஒரு காலகட்டத்தில் காங்கிரசுடைய பல்வேறு தலைவர்கள் மிக மோசமான முறையில் நடந்து கொண்டார்களோ அப்படிதான் சொல்லாதீங்க. பாகிஸ்தானை இரண்டாக பிளந்தவர்கள் நாங்கள். 1,00,000 ராணுவர்கள், சுமார் 1,00,000 ராணுவ வீரர்களை பிடித்து வைத்தவர்கள் நாங்கள். இல்ல இப்போ நீங்க பிடிச்ச ஒரு ஆளை விட்டதுனால, மசூதை விட்டதுனால இன்னைக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய பாகிஸ்தான் தாக்குதலுக்கெல்லாம் அந்த மசூது காரணம். அவரை விட்டது பிஜேபி அரசு. நீங்க தேசபக்தியை பத்தி பேசாதீங்க, காங்கிரஸ் விரோதமா இதை கட்சியா ஆக்காதீங்க. இத வந்து நியாயமான விவாதமா கொண்டு போங்க. நாராயணன், நண்பர் நாராயணன் கேட்டுக்கொள்வேன். ஜம்மு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ஒரே நேரத்தில் ஒரு செகண்ட்ல அழிச்சிருக்கலாம்னு இதயத்துல்லா சொன்னார் இல்லையா? நாங்க சொல்லல சார். இப்போ நீங்க விவாதத்தினுடைய துவக்கத்துல சொன்னீங்க சார். நீங்க விவாதத்தினுடைய துவக்கத்துல சொன்னீங்க, பாருங்க. ஆமா, நான் என்ன சொன்னேன்? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கொடுத்ததா நீங்க தான் சொன்னீங்க. என்ன பேசுறீங்க? காஷ்மீரை இப்படிப்பட்ட ஒரு வன்முறை காடாக ஆக்கியதே காங்கிரஸ். 48 மணி நேரத்தில் பாகிஸ்தானை துடைக்கிறீங்க. ஏன் நீங்க துடைக்கிறீங்க? நீங்க பாகிஸ்தானை துடைக்கிறீங்க. ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரை திருப்பி கொடுக்க வேண்டும். நீங்கள் அங்கிருந்து அகல வேண்டும். இதுதான் நம்ம கண்டிஷன். உண்டா இல்லையா? மிலிட்டரியில ஆபரேஷன் செஞ்சு மீட்டிருக்கலாமேங்கறாங்க சார். கொஞ்சம் அதான் சார், எல்லாம் நீங்க உட்கார்ந்து தந்தி டிவி டிஸ்கஷன்ல உட்கார்ந்து எது வேணாலும் பேசலாம். நாராயணன் பேசுறதுனால நான் சொல்றேன் ஹரி, இந்த நாட்டுல மட்டும்தான், இந்த ஆட்சியில மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இருக்குது. யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்ட்டு. இதே பாகிஸ்தான்ல பேசினா வேற கதை. அதான் இந்தியால எல்லா காலத்திலும் பேச முடியும். இங்க அவ்வளவு ஜனநாயகம். நீங்க இவ்வளவு உங்களால பிஜேபியை பாராட்ட முடியுது, மோடியை பாராட்ட முடியுதுன்னா விமர்சிக்கிறதை ஏத்துக்கணும், உண்மையை ஏத்துக்கணும். இந்தியா யுக்ரைன் ரஷ்யால என்ன சார் பேசுறாங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. திரும்பி தெரியாதா? அந்த சண்டை நடந்துட்டே இருக்கீங்க. இல்ல சார், போய் சொல்றீங்க. அப்படி இல்ல. உங்க மாதிரி பல நாடு இங்க போச்சு சார். உக்ரைனுக்கு போச்சு, ரஷ்யாவுக்கு போச்சு, ரெண்டு நாட்டுக்கும் போச்சு சார். மோடி மட்டும் போய் ஓடுற சார். எல்லா நாடும் போனாங்க, எல்லா நாட்டையும் பாராட்டினாங்க. நீங்க வெறும் இந்த பிரச்சனைக்கு வாங்க சார். இந்த பிரச்சனையில நீங்க தவறிட்டீங்க, செய்ய வேண்டியதை தவறிட்டீங்கிறதா மக்கள் சொல்றாங்க. உங்களுடைய டாக்டர் சசி தரூர் தொடர்ந்து வலியுறுத்துவது அரசியல் சேர்த்துக்கு எவ்வளவு விவகாரங்கள் இருக்கு. ஆனால் தேசிய பாதுகாப்பு, வெளிவாரம், இங்கெல்லாம் பாலிடிக்ஸ் ஷுட் ஸ்டாப் அட் த வாட்டர்ஸ் எட்ஜ். ஆனால் இது வந்து இந்த செசஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ் வந்த உடனே ஒரு அறிக்கை விட்டு பார்லிமெண்ட்டை கூட்டு, அதை கூட்டு அப்படின்னா அது இதில் அரசியல் செய்ய பார்க்குறீங்களா? இது ஜனநாயக நாடா இல்லையா? ஒரு சர்வாதிகார நாடு கூட தன் மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. இப்போ என்ன மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? உண்மை என்ன? நீ என்ன செய்யலாம்? இன்னைக்கு செயலாளர் பேசினார் சொன்னார், நானும் கேட்டேன். ஒரு வார்த்தையாவது இதுக்கு ட்ரம்ப் காரணம் இல்லை, அவர் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் பிற நாடுகள் மாதிரிங்கிற ஒரு வார்த்தை சொல்லலை. இப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார்னு 2 வடி படிக்கிறேன் பாருங்க. இரு நாடுகளின் தலைமை அசைக்க முடியாததாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய பொய்! பாகிஸ்தான் எவ்வளவு நம்மளை விட பின்னடைவில் இருக்கு. என்ன வார்த்தை சொல்றாரு அவரு? இரு நாடுகளின் தலைமை அசைக்க முடியாததாக, சக்தி வாய்ந்ததாக உள்ளது. சொல்வது ட்ரம்ப்.
அது மட்டும் சொல்லல அவரு. இரு நாடுகளுடைய தலைமை எப்படி இருந்துச்சா, சூழ்நிலை தீவிரவாதத்தை முழுமையும் புரிந்து கொள்ளுமாக அந்த வலிமையில் இருந்துச்சு. அப்ப பாகிஸ்தானும் இந்தியா மாதிரி அமைதியை விரும்புகிற நாடு, தீவிரவாதத்தை எதிர்க்காத நாடுன்னு அவர் சொல்றாரு. அதை நம்ம ஏத்துக்கிறோமா? நம்ம தான் என்ன சொல்றோமா? சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நம்ம ஏத்துக்கிட்டோமா? நாம ஏத்துக்கல. அவர் 5 முறை அஞ்சாம சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் தான் காரணம், நான் தான் காரணம். இல்லைன்னு ஒரு முறை நம்மளால் சொல்ல முடியலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் கேட்கிறேன், இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுத்த பொழுது 7வது கடற்படை வந்தது, அமெரிக்கா மிரட்டியது, பல நாடுகள் நமக்கு எதிராக இருந்தது. எங்க நாட்டு உள்வாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு அன்னைக்கு நின்றதுனால தான் வாஜ்பாய் அவர்கள் அன்னைக்கு மகாசக்தின்னு சொன்னாரு, பராசக்தின்னு சொன்னாரு. நான் எது கேட்கிறேன், அன்றைக்கு 3வது நாடு தலையிடக்கூடாது என்பதில் அன்றும் சரி, அதற்கு பின்னையும் நாம இருந்தோம். இந்த முறை தலையிட்டது மட்டுமல்லாம நான் தான் தலையிட்டேன்னு 5 முறை சொல்லும் பொழுது ஒரு முறை அதை என்ன சொல்றாரு, வர்த்தகம் தான் காரணம். இந்த மோதலை நிறுத்தியதற்கு பல காரணங்கள் உள்ளன, அதில் மிகப்பெரிய காரணமாக வர்த்தகம் இருந்ததுன்னு சொல்றாரு. அப்ப காசுக்காக, வர்த்தகத்துக்காக ஒரு தீவிரவாத தாக்குதலை நாம சரின்னு சொல்லி விட முடியுமா? இந்த கேள்வி மக்கள் என்ன கேட்கிறாங்க, நீங்க ஏன் போருக்குன்னு போனீங்க, அன்னைக்கு துல்லிய தாக்குதல் அடுத்த நாளே போனீங்க, நிறுத்தினீங்க. அன்னைக்கே என்ன செஞ்சிருக்கணும், இதே பிஓகே அல்லது பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீரை எடுத்திருக்கணும். அதுக்கு பேர் இன்னைக்கு அதுக்கு பேர் காஷ்மீர் தான். காஷ்மீர் நம்முடையது, அதை எடுத்திருக்கணும், நாம எடுக்கல. இப்போவாவது இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருந்து இந்த 2 நாள், ஒரு 4 நாள் 6 நாள் பிஜேபி என்ன சொல்லுச்சு, 48 மணி நேரத்தில் நாங்க பாகிஸ்தானை காலி பண்ணுவோம்னுச்சு. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, பாகிஸ்தானும் இந்தியாவும் சரிசமமான நாடுன்னு மீண்டும் மீண்டும் அவர் சொல்றாரு. அவரை கண்டிப்பதற்கு இந்திரா காந்தி மாதிரி ஒரு நெஞ்சுரம் இல்லையே, அதைத்தான் நாம கேட்கிறோம். வேற ஒண்ணு காங்கிரஸ் கேட்கல. இதை என்ன கேள்வியில கேட்கிறோம், வாங்க பேசுவோம். ஜனநாயகத்தில் 2 பேரும் நின்றோம். நீங்க 240 இடம் எடுத்தீங்க, அதே அளவுக்கு எதிர்க்கட்சிகள்கிட்ட இடம் இருக்கு. நடுவுல உள்ள சிலர் ஆதரிச்சனாலதான் நீங்க பிரதமரா இருக்கீங்க. ஆமா, எப்ப எதிர்க்கட்சிகளையும் தேர்ந்தெடுத்து இந்திய மக்கள் தானே, இந்திய மக்கள் விளக்குங்க. முதல்ல இந்த பராசக்தி மகாசக்தி எல்லாம் வாஜ்பாய் சொல்லன்ட்டு அவரே சொல்லிட்டார். நான் அப்படிலாம் பேசவே இல்லை, இந்த காங்கிரஸ்காரங்க தொடர்ந்து இப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனா சொன்னாரு வாஜ்பாய். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் இல்ல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இது இந்திரா காந்தியோட பயோகிராஃபர் புப்புல் ஜெயக்கர் அவங்களுடைய கிளாரிபிகேஷன்ல வாஜ்பாய் இப்படி சொல்லலன்னு பதிவு செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல சார், நான் முடிச்சறேன் சார். அத புப்புல் ஜெயக்கர் அவர் பார்லிமென்ட்ல ஜெயக்கர் இந்திரா காந்தி பயோகிராஃபர் சொல்றார் சார், பாராட்டினார் சார், மிகப்பெரிய அளவுல பாராட்டினார். அந்த சக்தியை சொன்னார் சார். இல்ல அது இல்லன்னு புப்புல் ஜெயக்கர் கிளாரிஃபை சார். புப்புல் சார் வாஜ்பாய் சொல்றார் சார். வாஜ்பாய் ஆல்சோ கோட்ஸ் புப்புல் ஜெயக்கர் சார். கோ ஹெட் சார். இப்போ இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது சார். இவர் சொன்னார், நாங்கள் பாகிஸ்தானை 2 நாளில் அழிச்சிருவோம் அப்படின்லாம். இந்தியா மிக தெளிவாக பயங்கரவாத முகாம்களை அழிப்பதுதான் எங்களுடைய குறிக்கோள்னு சொல்லி முதல் நாள் 9 இடத்துல தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டோம். இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு, இது நியாயம் இல்லை நீங்க பேசுவது. இப்படி நீங்க பேசுவது நியாயம் இல்லை சார். நீங்க பேசுறது தயவு செஞ்சு 100 பயங்கரவாதிகளுக்கு மேலாக பலியானார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா பிரதமர் உட்பட எல்லாருமே சொல்லிட்டாங்க. 2. மூன்றாவது, அதன் பிறகு 11 விமான தளங்கள், ராடார் தளங்கள் உட்பட அழித்து விட்டோம் என்பதை நிரூபித்திருக்கிறது இந்தியா அதிகாரப்பூர்வமாக. யாராவது மறுக்க முடியுமா? காங்கிரஸ் மறுக்கிறதா? அதிகாரப்பூர்வமாக கொஞ்சம் இருங்க சார், அவசரம் இருங்க சார். அது கூட்டத்தில் 2 முறையும் பிரதமர் ஏன் வரல? சச்சின் பைலட் என்ன சொன்னாரு? சச்சின் பைலட் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி காஷ்மீரே நமது இலக்கு, இந்த தவறு செய்திருக்கிறீர்கள் சொல்லி இருக்காரு. முழு காஷ்மீர் சூழல் வந்தது. இப்போ ஒரு அன்கண்ட்ரோல்டு நாடு வந்து எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கல. அது கண்ட்ரோல்டு நாடு இல்ல. அது சார்
சசி தரூர் தெளிவா சொல்லியிருக்காரு. பல தலைவர்களை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பா கூட்டம் எதுக்கு நாடு இயல்பு நிலைக்கு திரும்பிச்சுன்னு இதுவே சான்று. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.